Hello viewers, welcome to the show 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி Datsun Go Plus. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போஸ்டர் பாத்தீங்கன்னா இஸ் த சேம், அதே Datsun Goல கொடுத்த மாதிரி தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து Datsun Go Plusனால சைஸ்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க தவிர மெயின் யூனிக்கான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டி கிரில் தான். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த டி ஷேப் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து Datsun Plus டிஃபைன் பண்ணுது. ஸோ Datsun Goவோட ஃப்ரண்ட் போஸ்டர் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாவும் நல்லா காம்பாக்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மெயின் சேஞ்ச் நீங்க வந்து பார்த்தாலே தெரியும், இந்த வண்டியோட லென்த் தாங்க. இந்த வண்டியோட ஓவரால் லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 3995 mm. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்வேர் பிட்வீன் 170 mm கிட்டத்தட்ட வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2540 வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட நல்லா கிரிப் பண்ணும் இந்த சைஸ் வெஹிக்கிள்க்கு. ஆன் த ஹோல் இந்த சைட் போஸ்டர் பாக்குறதுக்கு ஒரு ஸ்டேஷன் வேகன் மாதிரி இருக்கு. அண்ட் இவங்க இன்க்ரீஸ் பண்ண லென்த் உள்ள வந்து இன்டீரியர்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜஸா இருக்கா இல்லையான்றது நம்ம இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இந்த வண்டியோட பேக் போஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளெயினா இருக்கு. இந்த பேக் போஸ்டர்ல டாமினேட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த Datsunோட லோகோ மட்டும்தான். அண்ட் இவங்க புது மாடல்ன்றனால Go பிளஸ் என்ற சிம்பிள் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, which is Go Plus. இந்த வண்டியோட பூட் நீங்க பாத்தீங்கன்னா பூட் திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து பூட் ஓபன் பண்றதுக்கு எந்த லீவரும் கொடுக்கலங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பூட் ஓபன் பண்ணணும்னா முன்னாடி போயிட்டு உங்க டிரைவர் சீட்டுக்கு அடியில வந்து பூட் ஓப்பனிங்க்கு தனியா ஒரு ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து இழுத்தாதான் உங்களால வந்து பூட் ஓபன் பண்ண முடியும். பூட் ஓபன் பண்ணோடனே நீங்க வந்து ஒரு சின்ன சீட்டை வந்து இங்க பார்க்கலாம். அது வந்து நம்ம இன்டீரியர்ஸ்ல பார்ப்போம். அதை நீங்க நல்லா மடக்கி விட்டீங்கன்னா உங்களால லக்கேஜ் வைக்க முடியும். ஒரு 370 mm பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சீட்டு மடக்கினா மட்டும்தான் பின்னாடி நீங்க உட்கார மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸே இருக்காது இந்த வண்டியில. ஸோ இப்போ வந்து நீங்க Datsun Go Plus ஓட எக்ஸ்டீரியர்ஸை பத்தி நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பர்மார்த் நிகேதன் சொல்லி ஒரு இடம் இருக்கு. இங்க பல 1000 வருஷங்களா ரொம்ப ஃபேமஸான கங்கா ஆர்த்தி இங்கதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு பின்னாடி இந்த போற நதி பாத்தீங்கன்னா கங்கா நதி தாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு 234 Wheels. ஃபர்ஸ்ட் ஒரு வண்டியில உட்காரும் போதே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அதோட லுக்கு தான். எந்த ஒரு பெரிய அட்ராக்ஷனும் கொடுக்கலன்னு சொல்லலாம்.
அண்ட் இந்த வண்டியில இருக்கிற யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து டெக்கு கிடையாது. டெக்குக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஆக்சின் கேபிளுக்கு ஒரு தனியா ஒரு வந்து இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்பி கேபிளுக்கு ஒரு இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வால்யூம் பட்டன், நீங்க வந்து உங்க செல்லை வந்து இதுல கனெக்ட் பண்ணி எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் அஸ் நேவிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎஸ்பி வந்து தனியா கொடுத்துருக்காங்க, அதுலயும் நீங்க வந்து பாட்டு ஏத்திட்டு அதையும் கேட்டுக்கலாம். அண்ட் மீதி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாவே 3 தனி நாப் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து இந்த ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் அண்ட் ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட், அண்ட் தென் ஜென்ரலி கடைசியா ஆஸ் யூஸ்வல் எல்லா வண்டியிலும் கொடுக்குற மாதிரி கூலரா இல்ல ஹீட்டரான்றது அண்ட் ஏசி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட யூனிக் ஃபீச்சர் ஆஸ் டாட்சன் கோன்ல இருந்த மாதிரியே இதுலயும் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கியர் கொடுத்துருக்காங்க. டேஷோடவே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வருது. இது ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்தது இந்த ஸ்பீடோமீட்டர் ஏரியால ரொம்பவே சிம்பிளாவும் ரொம்பவே லாஜிக்கலான ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீட் இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து டிஜிட்டலா இருக்கு, அந்த ஃபியூல் மீட்டர். அண்ட் ஒவ்வொரு கியரும் நீங்க ரேஷியோ, அதாவது ஒவ்வொரு கியர் மாத்தும் போது உங்களுக்கு தனியா வந்து இங்க வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஃபேர் எனஃபான ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங் உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்டியரிங் வீல் வந்து ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. டாட்சன் லோகோ மட்டும் தான் இருக்கு ஸ்டியரிங் வீல்ல. பிடிக்கிறதுக்கு ரொம்ப காம்பாக்டாவும் நீட்டாவும் இருக்கு. ஓட்டும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். மீதி வந்து இந்த எல்லா சீட்டும் ஜாயின் பண்ணதுல வந்து மெயின் அட்வான்டேஜ் அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் வே எக்ஸிட் என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்க வந்து நீங்க என்னன்னு வச்சுக்கலாம், யூ கேன் ஸ்டோர் a lot of things நீங்க சீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையும் அது வந்து பெருசா வந்து எதுவும் யூஸும் கொடுக்கல. இது வந்து நீங்க ஒருவேளை ஹேண்ட் ரெஸ்டா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இப்போ நல்லா ஓப்பன் கிளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃபைல்ஸும் சரி இல்ல ஆல்மோஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவா எதுவுமே இல்ல, ஜஸ்ட் an ஓப்பன் கிளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல. ஆஸ் யூஸ்வல் இப்போ வந்து எல்லா வண்டியிலயும் வர மாதிரி இந்த வண்டியிலயும் வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து உங்களுக்கு வந்து மெயின் கன்சோல்லாம் எதுவுமே கிடையாது, சிங்கிள் பவர் விண்டோ மட்டும்தான். என்னால என்னோட விண்டோ மட்டும்தான் இறக்க முடியும். அண்ட் கோ பேசஞ்சருக்கு இது தனியா ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மேனுவல் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல பண்றதுனால இந்த வண்டியை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த ஃப்ரண்ட் கேபின் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெயினா இருக்கு. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும் நான் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வண்டியோட செகண்ட் ரோல இருக்கோம். லெக் ஸ்பேஸ், ஹெட் ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. டாட்சன் கோ பிளஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த செகண்ட் ரோ வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சீட்டிங்கும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா 2 பேசஞ்சர் உட்காரதுக்கு மட்டும்தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா 3வது பேசஞ்சருக்கு இங்க தனியா வந்து இன்னும் ஒரு ஹம்ப் இருக்கு. ஸோ உட்காரும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இது இந்த வண்டியில கோ பிளஸ் என்ற பேர் கொடுத்தனால பின்னாடி வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரோ கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்ப்போம்.
இதுதாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி இருக்கிற தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து சில்ட்ரன் மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடல்ட் வந்து இங்கே பின்னாடி உட்காரவே முடியாது, இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ சின்ன பசங்களும் உட்காந்தா மேக்ஸிமம் ஐ திங்க் சம்வேர் 2-3 வயசு பசங்க தான் பின்னாடி உட்கார முடியும். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை ஏற்றிட்டிங்கன்னா பின்னாடி லெக் ரூம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கனால மட்டும்தான் உட்கார முடியும். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ரோ, அதாவது இந்த தேர்ட் ரோவை மடக்குனீங்க தான் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 370 mm பூட் ஸ்பேஸ் வந்து இந்த சீட்டை மடக்குனா மட்டும்தான் கிடைக்கும். தவிர பசங்களோட ட்ராவல் பண்ணும்போது உங்களால் வந்து தனியாக வந்து லக்கேஜ் எடுத்து போக முடியாது. இப்போ நான் வந்து இந்த டாட்சன் கோ ப்ளஸ்ஸாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி தேராதூன்ல வந்து இப்போ வந்து இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ், நல்லா கோல்டாக இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங், அதாவது ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவனிக்கிறது வந்து அதோட பிக்கப் ரொம்பவே லாகியாக இருக்கு. ஸ்பீட் பில்டப் ஆக சம்மர் ரூட்டீன் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் போனோடனே தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து அந்த பிக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளட்ச் பார்த்தீங்கன்னா கிளட்ச் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. ஷிஃப்டிங், ஆனால் கியர் ஷிஃப்ட் வந்து இந்த வண்டி கொஞ்சம் அதிகமாக கேட்குது. மீதி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் இந்த வண்டியில் ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிரைவர் சீட்டு. அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சீட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வெயிட்டை வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணிக்குதுங்களா. அது அப்பர் பாடியோட வெயிட் வந்து கீழே லோவர் பாடிக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டிரைவிங்க்கு வந்து இது நல்லா உதவுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் அந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, நல்லாவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான டிரைவிங் கொடுக்குது இந்த சீட்டு. அண்ட் அடுத்தது இந்த ஸ்டியரிங் பிடிக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டேர்னிங் ரேடியஸும் ரொம்ப நல்லா இருக்கு. சேஃப்டி வைஸ் பார்க்க போனீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஏர் பேக்ஸ் இல்லை, அது ஒரு பெரிய குறைன்னு சொல்லலாம். இந்த வண்டியில் ஏர் பேக்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் கார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ஏர் பேக்ஸ் இல்லை. ஏர் பேக் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட காஸ்டிங் வந்து அதிகமாக போகிறனால இந்த வண்டியில் வந்து ஏர் பேக்ஸ் கிடையாது. இப்போ நான் இந்த வண்டி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஓட்டினால இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த கரடு முரடான பாதையில் ஓட்டினாலும் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சாஃப்டாகவும் இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஓவரா வந்து பேங்கும் ஆகல. 170 mm வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனாலையும் சரி, அண்ட் சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சஸ்பென்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைய சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பிரேக்கு வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக் பிரேக்குக்கு வந்து ட்ரம்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரம் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இருக்கிற சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து கேபின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓட்டும்போது கேபின் நாய்ஸ், அதாவது நிறைய நாய்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து கேட்குது. அதை அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரைட் குவாலிட்டியில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸும் கொடுக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தேராதூன்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல 13 டிகிரி செல்சியஸில் இங்கே வந்து கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த வண்டியோட ஹீட்டரும் சரி ஏசியும் சரி ரெண்டுமே வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீட்டர் வந்து ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே வந்து திருப்தியாக இருந்தது அந்த ஹீட்டர். ஸோ ஓவராலாக இந்த வண்டி ஓட்டும் போது டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குங்க. ரெண்டாவது வந்து இது வந்து சேஃப்டி வைஸ்ல வந்து இவங்க ஏர் பேக் கொடுக்காதது ஒரு சின்ன குறை. அண்ட் இன்னொன்று வந்து இந்த வண்டியோட பிக்கப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆன் த ஹோல் டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்.
இந்த Datsun Go Plus வந்து நல்ல ஒரு பட்ஜெட் வேரியண்டா இன்ட்ரடியூஸ் பண்றதுனால இந்த வண்டி வந்து பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாயில இருந்து 6 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும்ன்றது நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் இப்ப இந்த வண்டி ஹில்ஸ்ல ஓட்டும் போது ஜெனரலா வந்து இந்த யூ டர்ன், அதாவது நல்ல ஹேர்பின் பென்ஸ்ல வந்து ஓட்டும் போது இந்த ஸ்டியரிங் வந்து நான் நல்லாவே யூஸ் பண்ணி பார்த்தேன். வித் வண்டிங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த டர்னிங் ரேடியஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில இருக்கிற இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஹேண்ட் பிரேக் வந்து ஸ்டியரிங் கீழே இருக்கு இங்க பக்கத்துல. ஸோ ஜெனரலா எல்லா வண்டிலையும் வந்து நீங்க வந்து உங்க ஹேண்ட் பிரேக் வந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டியரிங் கீழே இருக்கு. ஸோ மெயினா இந்த ஸ்பேஸ் கொடுக்கறது தான் அவங்க வந்து இந்த ஹேண்ட் பிரேக்கை இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. சேஃப்டி வைஸ் ஏர் பேக்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் கேபின் நாய்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆன் த ஹோல் இட்ஸ் அ குட் பைன்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட் வண்டிக்கு ஒரு நல்ல பிரைசிங். இந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா இட்ஸ் பெட்ரோல் இன்ஜின், 1200 cc. அது மட்டும் இல்லாம ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் இது. ஸோ வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கிளைம் பண்றாங்க. ஆனா அவ்வளவு கொடுக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நம்ம சிட்டி ரோட்ஸ்க்கு வந்து சம்வேர் பிட்வீன் 16 to 17 கொடுக்கும்ன்றது நான் நம்புறேன். ஸோ Datsun Go Plus பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வண்டியை நீங்க அடுத்த எபிசோட்ல பாருங்க. Till then, bye from Varun.